ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம செம்மையான படம் பார்க்க போறோம். இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே நான் என்னோட லேப்டாப்ல காப்பி பண்ணி வச்சிட்டேன். இருந்தாலும் இந்த படத்துல என்ன பெருசா இருக்க போகுதுன்னு பார்க்காம விட்டுட்டேன். இதை கொஞ்சம் நான் முன்னாடியே பார்த்திருக்கணும். இந்த படம் எனக்கு பர்சனலாவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு படத்தை பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம ஹீரோ வாழ்ந்துகிட்டு இருக்க உலகத்துல ஓசோன் படலமெல்லாம் அழிஞ்சு போச்சு. அதனால யூவி கதிர்வீச்சுலாம் பூமியில டைரக்டா வந்து விழுகுது. இதோட எஃபெக்ட் எல்லாம் அங்க தண்ணி இல்லாம போச்சு, மரம் வளராம போச்சு, செடி வளராம போச்சு, எந்த உயிரினங்களும் வாழ முடியாம போச்சு. மனிதர்களே வெயிலுக்கு பயந்து நிழல்ல வாழ வேண்டிய சூழ்நிலை. எல்லா இடமும் பாலைவனம் மாதிரி மாறிடுச்சு. அப்ப ஹீரோ அந்த மணல் காத்துல பாட்டு கேட்டுக்கிட்டே நடந்து வராரு. அவரோட சிஸ்டத்துல யூவி ரேடியேஷன் 150 டிகிரி இருக்கு, உங்களுடைய உடல் வெப்பநிலை 101 டிகிரிக்கு மேல தாண்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அலர்ட் காட்டுது. இருந்தாலும் மனுஷன் அதெல்லாம் பார்த்து பயப்படாம பக்கத்துல இருக்க பில்டிங்குள்ள நுழையிறாரு. இந்த பில்டிங்ல நிறைய பொருளை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க, சாப்பாடையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. சாப்பாடு இருக்கான்னு தான் தேடிட்டு இருக்காரு. அப்ப அங்க நிறைய பிணங்கள் கிடக்குது. இவங்க எல்லாம் சாப்பாடு இல்லாம செத்து போயிருக்காங்க. அந்த பிணங்களுக்கு நடுவில் ஒரு பாட்டில் கிடக்குது. அந்த பாட்டில் அவர் வச்சிருக்க ரோபோட் நாயை எடுத்துக்கிற சொல்றாரு. அந்த ரோபோட் நாய் பேரு டிவி. அப்படியே அழுவ முடியாம சிரிக்கவும் முடியாம இந்த சூழ்நிலை ஏத்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அங்க என்ன நிறைய ஃபுட் இருக்கான்னு தேடி பார்த்துக்கிட்டாரு. அப்ப நாய்க்கு தேவையான ஃபுட் இருக்கத பாக்குறாரு. இன்னைக்கு நாய் சந்தோஷப்பட போகுதுன்னு இவரு சந்தோஷப்படுறாரு. அப்ப அந்த ஸ்டோருக்குள்ளே டம்மு டம்முன்னு சவுண்ட் கேக்குது. இவர் பயந்து போய் ஒளிறாரு. ஆனா அது வேற எதுவும் இல்ல, ஏதோ ஒரு தகரம் டம்மு டம்முன்னு இடிச்சிட்டு இருக்கு. அதனால இவர் வெளியே வந்து அந்த இடத்த மார்க் பண்ணிட்டு வேனுக்கு வந்துறாரு. மேப்லயே அவர் எந்தெந்த இடத்துக்குலாம் போயிருக்கோங்கிறத மார்க் பண்ணி வச்சிருக்காரு. அடுத்து எந்த இடத்துக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே கிளம்புறாரு. அப்படியே சிட்டிக்குள்ள போறாரு. எல்லாமே பாலைவனமா இருக்குங்க. ஓசோன் படலம் அழிஞ்சு யூவி ரேடியேஷன் நேரம் இந்த பூமிக்கு வந்ததான் வினையே. போற வழியில குறுக்க நிக்கிற பழைய கரையெல்லாம் இடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்காரு. அப்ப பார்த்தா அங்க ஒரு மிகப்பெரிய மணல் புயல் வந்துகிட்டு இருக்கு. இவரோட சிஸ்டம் அது 1500 அடி தூரத்துல வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரத்துல நீங்க ஒரு நல்ல இடத்துக்கு போய் தங்கிருங்கன்னு சொல்லுது. அந்த மணல் புயலும் வேக வேகமா இவர்கிட்ட வந்துகிட்டு இருக்கு. இவரும் டக்குன்னு அவரோட வண்டியை திருப்பிக்கிட்டு வேகமா அவரோட இடத்துக்கு தானே ஓடிட்டு வராரு. இவரோட இடத்துக்கும் பக்கத்துல வந்ததும் வண்டியை நிப்பாட்டிட்டு அவர் வண்டிக்குள்ள இருக்க அந்த ரோபோட் நாயை கூப்பிடுறாரு. அது வரமாட்டேங்குது. மணல் புயலும் பக்கத்துல வந்துருச்சு. அதனால அந்த ரோபோட் நாயை கயரை கட்டி இழுத்துட்டு போறாரு. மணல் புயல் இவரை வந்து மோதிருச்சு. இவருக்கு கண்ணும் தெரியல ஒண்ணும் தெரியல. யூவி ரேடியேஷன் சூட் போட்டிருக்கிறதுனால எப்படியோ தட்டு தடுமாறி அந்த ரோபோட் நாய் இழுத்துக்கிட்டு அவரோட பில்டிங்குள்ள போயிறாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் உசிரே வருது. அவரோட ஹெல்மெட் ரோபோட் நாய் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இவரும் குளிக்கிறாரு. அப்படியே ஃபின்ச் ஒரு ரூம் வந்து பாக்குறாரு. அதுக்குள்ள ஒரு நாய் இருக்கு. இவரோட பில்டிங்ல இந்த நாயும் இவரும் மட்டும் தான் தங்கியிருக்காங்க. ஃபின்ச் கூட மனுஷங்க யாருமே கிடையாது. அந்த நாய் இவர் வந்தோடனே ரொம்ப ஆர்வமா போய் பேசுது. இவர் அந்த நாயை கொஞ்சிட்டு அந்த நாய்க்கு சாப்பாடு போறாரு. அதோட இவர் எடுத்துட்டு வந்திருக்க புக் எல்லாம் ஸ்கேன் பண்ணி ஒரு டேட்டாவை அவரோட கம்ப்யூட்டர்ல சேவ் பண்றாரு. எதுக்காக இவ்வளவு டேட்டாவை அவர் சேவ் பண்ணி வைக்கிறாருன்னா, இவர் ஒரு புது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட் உருவாக்க போறாரு. அதுக்கு தேவையான டேட்டாவை தான் சேவ் பண்ணி வைக்கிறாரு. அந்த டேட்டாவிலையும் இவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது நாயை எப்படி வளர்க்கறதுங்கிறத சொல்லி கொடுக்குற மாதிரியான டேட்டா தான் அது. இவர் அந்த ரோபோட்டை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமும் அவருடைய நாயை வளர்க்கறதுக்காக தான். ரோபோட்டை சரி பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு அந்த நாய் கூட விளையாண்டுக்கிட்டு அப்படியே பொழுத போய்கிட்டு இருக்காரு நம்ம ஃபின்ச். நைட்டு தூங்கும்போது ரேடியேஷனால ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு படிச்சு பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருக்க போறான்னு தெரியல. நைட்டும் பகலும் அந்த ரோபோட்டை உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வழியா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. அதுக்கு கண்ணு மட்டும் தான் இப்ப தேவை. அதுக்கு இவருடைய ரோபோட் நாய்ட்டு இருந்த கண்ணை புடுங்கி இதுக்கு வைக்கிறாரு. இவர் சேவ் பண்ணி வச்சிருந்த டேட்டாவை இந்த ரோபோட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றாரு. கொஞ்ச நேரத்துல அந்த ரோபோட் ஆன் ஆகுது. நான் சொல்றது புரிஞ்சா தலையாட்டுன்னு சொல்றாரு. இவருடைய கட்டளை அது கேட்டுச்சான்னு தெரியல. அது பேசாமலே இருக்குது. அவருடைய நாய்கிட்டையும் இது எதுக்கு வேலை செய்யலன்னு எனக்கு தெரியலன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. ரொம்ப நேரம் சென்று அந்த ரோபோட்டும் தலை அசைக்குது. இவர் சொன்னதுக்கு தான் அது தலை அசைக்குதான்னு தெரியல. அந்த ரோபோட் கிட்ட பேசி பேசி பாக்குறாரு. அது ஆட்டிக்கிட்டே இருக்கு. சரி ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே அந்த ரோபோட் ஸ்டாப் பண்ணிருது. இவருக்கு புரிஞ்சிருச்சு நம்மளுடைய கட்டளையை இது கேக்குது, நல்லா வேலை செய்யுதுன்னு. நாய்க்குட்டிகிட்டையும் உனக்கு புது நண்பன் கிடைச்சிட்டான்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. அதோட அந்த ரோபோட்டை பேச முடிஞ்சா பேசுன்னு சொல்றாரு. அதுவும் திக்கி திணறி ஒரு வழியா பேசிடுது. அவரு உங்ககிட்ட என்னென்ன பிரைமரி கட்டளைகள்லாம் இருக்குதுன்னு கேட்கிறாரு. அதுவும் அதோட பிரைமரி கட்டளையான முதல் கட்டளையை சொல்லுது. மனிதர்களுக்கு எக்காரணம் கொண்டு தீங்கு விளைவிக்க கூடாதுன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அடுத்த கட்டளைகளை சொல்றதுக்குள்ள நாய் வேற குலைச்சிருது. ஃபின்ச் அந்த நாயை சும்மாருன்னு சொல்லிட்டு ஃபோர்த் கட்டளை என்னன்னு கேட்கிறாரு. அதுவும் ஃபின்ச் இல்லாத சமயத்துல ஃபின்ச்சோட நாயை பாதுகாக்கணும்னு சொல்லுது. இவரும் கரெக்டா சொன்ன. சரி ஃபின்ச் யாருன்னு தெரியுமான்னு கேட்கிறாரு. அது நீங்க தானே சொல்லுது. அவருக்கு அளவில்லாத சந்தோஷம். இவர் என்ன நோக்கத்துக்காக இந்த ரோபோட்டை உருவாக்குனாரோ அதே மாதிரி வந்திருக்கு. அதோட அந்த ரோபோட் நிக்காம நீங்க எப்ப இல்லாம இருப்பீங்கன்னு கேக்குது. மனுஷன் அதை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்ப சடனா அங்க கரண்ட் ஆஃப் ஆகுது. என்ன பிரச்சனைன்னு வெளியே போய் பாக்குறாரு. இவரோட பில்டிங்க்கு 4 காற்றாலையில இருந்து கரண்ட் வந்துகிட்டு இருந்திருக்கு. அதுல 3 காற்றாலை வந்த மணல் புயலால உடஞ்சு சுக்குநூறா போச்சு. ஒன்னே ஒண்ணுதான் உருப்படியா இருந்திருக்கு. அதுவும் இப்ப வேலை செய்யாம நின்று இருந்திருக்கு. இவரும் இவரோட நாலேஜை வச்சு அதை சரி பண்ணிடுறாரு. மறுபடியும் கரண்ட் வந்துருது. இந்த ரோபோட் ஆன் ஆகுது. இந்த ரோபோட் பேசுறத பார்த்தா நாய்க்கு சுத்தமா பிடிக்கல. அந்த ரோபோட் மேலே போய் ஒண்ணு கடிச்சு விட்டுருது. ஃபின்ச் வெளியே நின்னு பாக்குறாரு. அப்ப அங்க வானிலையே சரியில்லை. வேகமா வந்து ரோபோட்டை உள்ளூர் வானிலை மையத்தோட கனெக்ட் பண்றாரு. இப்ப இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு டக்குன்னு சொல்லுன்னு கேக்குறாரு. அதுவும் இங்க இருக்க வானிலை வந்து இன்னும் 24 மணி நேரத்துல ஒரு சூப்பர் புயலா மாறப்போகுது. அந்த புயல் 40 நாளைக்கு தொடர்ந்து இதே இடத்துல தான் இருக்க போகுதுன்னு சொல்லுது. இவருக்கு செம்ம சாக்கு. இதே இடத்துல 40 நாளைக்கு அந்த புயல் இருந்துச்சுன்னா இங்க எதுவுமே மிச்சம் இருக்காது, எல்லாமே அழிஞ்சு போயிடும். என்ன பண்றேன்னு தெரியாம பதட்டப்படுறாரு. இந்த ரோபோட்டுக்கு முழு
உருவத்தை கொடுக்குறாரு. இந்த சிட்டில இருந்து இவங்க வெளியேற போறாங்க. எந்த திசையில போலான்னு பார்க்கும்போது மேற்கு திசையில போனா ஓரளவுக்கு சேஃப்டியா இருக்கலாம்னு முடிவு பண்றாரு. அங்கதான் சான் பிரான்சிஸ்கோ இருக்கு. அங்க ஒரு பிரிட்ஜ் இருக்குது. போறோம் அந்த பிரிட்ஜையும் பாத்திரலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்போ அவரோட மூக்குல இருந்து ரத்தம் ஒழுகுது. ரேடியேஷனால இவரோட உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கு. சரி, இதுக்கு மேல இங்க இருந்தா சுத்தப்பட்டு வராதுன்னு முடிஞ்ச அளவுக்கு வேகமா அந்த ரோபோட்டுக்கு பாடியை செட் பண்றாரு. அதுக்கு எப்படி நடக்கிறதுன்னு கத்து கொடுக்குறாரு. அது நடக்கிறத பார்த்து நாய்க்கு செம காண்டாகுது, குலைக்குது. இருந்தாலும் ஃபின்ச் நினைச்ச மாதிரியே அந்த ரோபோட் நல்லா நடந்துருச்சு. இனி இங்க இருந்து இவங்க கிளம்புறதான் ஒரே வேலை. முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு, பொருட்கள், அப்புறம் அவர் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த பிரிட்ஜ் போட்டோஸ், மேப் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப தயாராகிறாரு. அப்ப ரோபோட் நாயை கூப்பிடும்போது அந்த ரோபோட் நாய் கண்ணு தெரியாம அங்கிட்டு மூடி கிடக்குது. அதனால அந்த ரோபோட் நாய்க்கு கண்ணு பிக்ஸ் பண்றதுக்காக சிசிடிவி கேமரால இருக்க லென்ஸை எடுத்து அதுக்கு பிக்ஸ் பண்றாரு. எல்லாரும் வந்து வேன்ல ஏறாங்க. அப்ப அந்த புது ரோபோட் வேனுக்குள்ள ஏறும்போது படியை முதிச்சு உடச்சு தொப்புன்னு கீழே விழுந்துருது. ஐம் ஓகே அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வந்துருது. அப்படியே எல்லாரும் வேன் எடுத்துட்டு வெஸ்ட் நோக்கி கிளம்புறாங்க. போற வழியில எல்லாமே பாலைவனமா இருக்கு. எங்கேயுமே ஒரு பச்சையை பார்க்க முடியல. போற போக்க பார்த்தா இந்த உலகத்துல எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது போல அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அப்ப போற வழியில ரோபோட் கிட்டையும் நாய்கிட்டையும் பக்கத்துல இருக்க பாலைவனத்தை பார்த்து, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்க எல்லாம் விவசாயம் போட்டிருப்பாங்க. பூக்கள்லாம் பூத்து குளிஞ்சுக்கிட்டு இருக்கும். ரொம்ப செழிப்பா இருந்துச்சு. இப்ப பாருங்க ஒண்ணும் இல்லாம போச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஒரு இடத்துல போய் வண்டியை நிப்பாட்டுறாங்க. அந்த இடத்துல 160 டிகிரி யூவி ரேடியேஷன் இருக்கு. இருந்தாலும் வண்டி அங்கனே போட்டு உட்காந்து டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஃபின்ச் அந்த ரோபோட்டுக்கு சில நட்டு போல்ட் எல்லாம் மாட்டி விட்டு இருக்காரு. அப்ப அந்த ரோபோட் அவர் எடுத்துட்டு வந்த பாலத்தோட இமேஜ் எல்லாம் பார்த்து, இது நீங்க போயிட்டு வந்த இடத்தோட இமேஜான்னு கேக்குது. ஃபின்ச் இல்ல இதெல்லாமே போஸ்ட் கார்டுன்னு சொல்றாரு. சரி, இந்த போஸ்ட் கார்டு உங்களுக்கு யார் அனுப்புனதுன்னு கேக்குது. இவரும் சான் பிரான்சிஸ்கோல இருக்க பாலத்தோட இமேஜ என்னுடைய மாமா தான் எனக்கு அனுப்புனதா சொல்றாரு. அதோட இன்னும் 2-3 பாலத்தோட இமேஜ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது அந்த ரோபோட். இப்ப இவங்களுக்கு எந்த இலக்குமே கிடையாது. அதனால சிட்டில இருக்க ஒரு பாலத்தை போய் பாக்குறது என்னமே ஒரு இலக்கா மாத்தக்கூடாதுன்னு ரோபோட் ஃபின்ச் கிட்ட கேக்குது. ஃபின்ச், சிட்னி ரொம்ப தூரம் இருக்கு. நம்ம சான் பிரான்சிஸ்கோ மாதிரி பக்கத்துல இருக்க பிரிட்ஜை தேர்ந்தெடுக்க கூடாது. நம்ம சான் பிரான்சிஸ்கோ போவோம்னு சொல்றாரு. அதுவும் ஒத்துக்கிறது. அதுவும் ரொம்ப பக்கத்துல எல்லாம் இல்ல, 1811 மைல்கள் இருக்கு. அங்கதான் அடுத்து இவங்களோட பயணம் இருக்க போகுது. போறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்க ஒரு பில்டிங்ல சாப்பாடு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம்னு முடிவு பண்றாங்க. இந்த தடவை டிவியை கூப்பிடாம புதுசா உருவாக்கின ரோபோட்டை கூட்டிட்டு போறாரு. போகும்போது இங்க யூவி ரேடியேஷன்லாம் அதிகமா இருக்கு. வானத்துல ஓசோன் படலத்துல ஓட்டை இருக்கு. அது எக்ஸாக்டா ஸ்விஸ் சீஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்னென்ன பாதிப்புகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உருவாட்டு போயிட்டு இருக்காரு. இந்த ரோபோட்டும் ஸ்விஸ் சீஸா அப்படின்னு சொல்லி வானத்தை பார்த்துட்டு இருக்கு. இவரும் திரும்பி பார்த்துட்டு அந்த ரோபோட் வராதனால என்ன பண்ணிட்டு இருக்க, வந்து தொலைன்னு கூப்பிடுறாரு. அதுவும் ஸ்விஸ் சொல்லிட்டு குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கு. இப்பதானே அது புதுசா பிறந்திருக்கு. அதனால அதுக்கு ஒண்ணும் தெரியலங்க. அந்த பில்டிங்கோட கதவெல்லாம் புடுங்கி போட்டு உள்ள போறாங்க. ஃபின்ச் சாப்பாடு ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்க போயிறாரு. இது யதார்த்தமா பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது கண்ணாடி இருக்கிறத பாக்குது. அதுல இதோட உருவத்தை பார்த்து அப்படியே மெய் மறந்து போயிருது. இருந்தாலும் ஃபின்ச் இதை கூப்பிட்டு நமக்கு பாப்கார்ன் கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. பாப்கார்ன் அப்படின்னு என்னன்னு கேக்குது. இவர் வெளியே கூட்டு போய் அங்க வெயில சூடேறி கிடக்கிற ஒரு இரும்பு மூடியை எடுத்து அந்த ரோபோட் கிட்ட கொடுத்து பிடிக்க சொல்றாரு. அதுவும் பிடிச்ச உடனே பாப்கார்னா பொறிஞ்சு விழுகுது. இதை பார்த்தோன்னா அது சந்தோஷப்படுது. இன்னும் கொடுங்கன்னு அடம் பிடிக்குது. இவரும் கூட்டணும்னா அது இன்னும் சந்தோஷப்படுது. மறுபடியும் கூட்டுங்கன்னு சொன்னா மூடிட்டு வான்னு சொல்லிட்டு கூட்டு போயிறாரு. அப்ப பார்த்தா ஒரு மிகப்பெரிய மணல் புயல் இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. வேகமா இந்த ரோபோட்டை கூட்டிட்டு வேன் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஃபின்ச் செம்ம ஸ்பீட்ல வேனை ஓடி போயிட்டு இருக்காரு. அந்த மணல் புயலும் உங்களை விடாம துரத்திட்டே வருது. இதுக்கு மேல வேனை ஓடிட்டு போறதுல எந்த பிரயோஜனம் இல்ல, வேனையே கவுத்து விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு வேனை நிப்பாட்டிட்டு அந்த ரோபோட்டை மட்டும் வெளியே வான்னு கூட்டிட்டு போறாரு. வெளியே வந்தோன்னா வேனோட கனெக்ட்ல இருக்க கேபிளை எடுத்து தரையில அடிச்சு இருக்கிறாரு. என்னைய பார்த்து புரிஞ்சுக்கிட்டே இதே மாதிரி பண்ணு, நம்ம வேனோட 4 பக்கம் இருக்க கேபிளையும் அடிச்சு இருக்குன்னா தான் வேனை காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு. அதுவும் சரின்னு சொல்லுது. அது ஒரு பக்கத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. இவரு ஒரு பக்கத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த மணல் புயலும் வந்துகிட்டு இருக்கு. இவரும் லாஸ்ட் ஒரு கேபிள அடிச்சு தரையில இருக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் அதை வேகமா அடிச்சு இருக்க முடியல. இவருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அப்ப அந்த ரோபோட் வந்து ஒரு குத்து தான் குத்துது. அது சருன்னு தரைக்குள்ள இறங்கி போயிருது. உடனே இவங்களும் ஜஸ்ட் மிஸ்ல அந்த வேனுக்குள்ள போயிடறாங்க. அந்த மணல் புயலை பார்த்தா சூறாவளி காத்து மாதிரி இருக்குங்க. இவங்க வேணுகிட்டே வருது. இவங்க வேனை தூக்கிட்டு போக முயற்சி பண்ணுது. இவங்க அடிச்சு வச்சிருந்த கேபிள் எல்லாம் ஒன்னொன்னா புடுங்கிட்டே இருக்குது. வேணு ரொம்ப அலம்புது. உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வழியா கொஞ்ச நேரத்துல அந்த புயல் விட்டு போயிருது. எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாரு ஃபின்ச். யாருக்கு எந்த சேதாரமும் இல்ல, எல்லாரும் நல்லா தாங்க இருக்காங்க. வேனுக்கு வெளியே வந்து பாக்குறாரு. எல்லா கேபிளும் புடிங்கிட்டு போயிருச்சு. லாஸ்டா ஒரு கேபிள மட்டும் ரோபோட் அடிச்சு இருக்குதுல, அந்த கேபிள் மட்டும் தான் இப்ப இருக்குது. அதனால அந்த ரோபோட்டையும் இவர் பாராட்டுறாரு. இந்த புயலோட தாக்கத்தினால அந்த வேனோட டயரே பிஞ்சு போய் கிடக்குது. அதனால ஸ்பேர் டயர் மாத்தலாம்னு பாக்குறாங்க. ஆனா இவங்க கிட்ட ஜாக் இல்ல. எப்பறம் அந்த டயரை மாத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நானே ஜேக்கா மாறுன்னு சொல்லிட்டு அந்த வேனை தூக்கி பிடிக்குது ரோபோட். இவரு ரொம்ப ஈஸியா அந்த டயரை மாட்டி முடிச்சிடாரு. அப்ப அந்த ரோபோட்டுக்கு உனக்கு ஒரு பேர் வைக்கலாம்னு இருக்கேன், நீ என்ன சொல்றேன்னு கேக்குறாரு. அதுக்கு இதை கேட்டோன்னு ரொம்ப குஷி ஆயிருது. என்ன பேருன்னு கேக்குது. ஜாக்னு வைக்கலாம்னு சொல்றாரு. ஜாக் ஒரு டூலோட பேரு, அது எனக்கு வேணாம்னு சொல்லுது. அது வில்லியம் ஷேக்ஸ்பியர் வைக்கலாம்னு சொல்லுது. ஆனா அது ஃபின்ச்சுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நைட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட அதுக்கு வேற பேரை யோசிச்சு சொல்லிட்டே இருக்கு. ஆனா ஃபின்ச் எதையுமே ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அப்பதான் அது ஜெஃப்னு ஒரு பேரை சொல்லுது. அது ஃபின்ச்சுக்கும் பிடிச்சு போயிருது. அதனால அதுக்கு கை கொடுத்து இதுவே உன் பேரை வச்சுக்கன்னு சொல்லி அந்த ரோபோட்டுக்கு
ஜெஃப்னு பேர் சுட்டுறாரு. காலையில விடிஞ்சிருது. இவங்களோட வேன் சோலார் பேனலை ஆக்டிவேட் பண்ணி இவங்க வேனுக்கு தேவையான கரண்ட்டை சேமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபின்ச் எந்திரிக்கும் போதே நாய் குலைக்கிற சவுண்டை கேட்டு இரிட்டேட் ஆகி தான் எந்திரிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா இந்த ரோபோட் தான் நாய் கூட சேர்ந்து குலைச்சிட்டு இருக்கு. ஃபின்ச் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ரோபோட்டை பிடிச்சி திட்டுறாரு. அது நான் நாய் கூட பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நாயோட லாங்குவேஜ் கத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுது. அதோட இந்த நாய்க்கு என்ன பிடிக்கல போலன்னு சொல்லுது. ஃபின்ச் நாயோட லாங்குவேஜ் ஒண்ணுமே கிடையாது, அதுவும் கூட பழகாததுக்கு காரணம் அது ஒன்னே இன்னும் நம்பல, அது நம்புறதுக்கு ஒரு நாள் வரும்னு சொல்றாரு. அங்க இருந்து கிளம்புறாங்க. ஜெஃபுக்கு நம்பிக்கை ட்ரஸ்ட்னா என்னன்னு தெரியல. ட்ரஸ்ட்னா என்னன்னு இவர்கிட்ட கேக்குது. இவரும் இவரோட வாழ்க்கையில் நடந்த வாழ்க்கை அனுபவங்களை கதையா இதுகிட்ட சொல்லி ட்ரஸ்ட்னா என்னன்னு புரிய வைக்கலாம்னு முடிவு பண்றாரு. இவர் அந்த கதையை சொல்றாரு. அதுவும் ஆமாசாமி போட்டு நல்லா கேக்குது. இவரும் கதையை சொல்லி முடிச்சது அதுக்கு செம குழப்பமா இருக்குது. இன்னும் எனக்கு புரியல, ஏதாவது தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேக்குது. இவரும் அவ்வளவுதான் மறுபடியும் யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அப்ப இவருக்கு உடம்பு சரியில்லாதனால அதிகமா இரும வருது. ஜெஃப் நான் வேனை ஓடட்டுமான்னு கேக்குது. அதுக்கு ஓட்டே தெரியாது. அதனால இவர் பக்கத்துல இருக்க பில்டிங் வேனை நிப்பாட்டிட்டு நாய் அங்கேயே கட்டி போட்டு பில்டிங்ல ரெஸ்ட் எடுக்க போறாரு. உள்ள போன இரும வருது, வாயில இருந்து ரத்தமா வருது. மனுஷன் ரொம்ப ஃபீல் பண்றாருங்க. அப்ப பார்த்தா வெளியில நாய் குலைக்கிற சவுண்ட் அதிகமா கேக்குது. என்னன்னு வெளியே வந்து பாக்குறாரு. ஜெஃப் தான் அந்த நாயை பிடிச்சி இழுக்க முயற்சி பண்ணுது. அந்த நாய் வராம குலைச்சிக்கிட்டு இருக்கு. இவர் போய் கூப்பிட்டு அந்த நாய் வந்துருது. அதனால ஜெஃபை நீ இந்த வேணுக்குள்ளே இரு, நாங்க 2 பேரும் போய் இந்த பில்டிங்ல தங்கிட்டு வந்துரும் சொல்லிட்டு போறாரு. சொன்ன மாதிரி ஃபின்ச்சும் உள்ள வந்து நாய் கூட பேசிட்டு இருக்காரு. அப்ப இந்த ஜெஃப் வேணுக்குள்ள சும்மா இருக்க முடியாம பாட்டை போட்டுட்டு ஸ்டியரிங்க பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. ஃபின்ச் உள்ள இருந்து பார்க்கும்போது வேன் மூவ் ஆயிட்டு இருக்கு. அதனால வேக வேகமா வெளியே ஓடி வராரு. அவரோட நாயும் ஓடி வருது. வெளிக்குள்ள போக பாக்குது. இவரு கயிறு முதிச்சு ஸ்டாப் பண்றாரு. ஆனா கயிறு உருட்டு போயுது. இருந்தாலும் நாய் நின்றுது. குட் பாய்ன்னு சொல்லி பிடிச்சு வச்சுக்கிறாரு. அந்த நாய்க்கும் வெளியே போனா அந்த வெயிலுக்குள்ள போனா ஆபத்து இருக்குன்னு தெரியுதுங்க. அந்த வேணு பக்கத்துல இருக்க கார்ல இடிச்சு நின்றுது. இவரு ஜெஃப் கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறாரு. ஜெஃபும் வேணு தானா மூவ் ஆயிருச்சு, நான் டிரைவ் எதுவும் பண்ணலன்னு சொல்லுது. இவரு சரி அது எனக்கு தெரியும், நான் சொல்றத சரியா கேளு, அந்த வேணுக்குள்ள இருக்க யூவி ரேடியேஷன் ப்ரொடெக்ஷன் சூட்டை என்கிட்ட எடுத்துட்டு வா, நான் வந்து வேனை பின்னாடி எடுத்துட்டு வந்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அந்த ஜெஃப் நீங்க ஓட்டுறத நான் பாத்திருக்கேன், நானே வேனை ரிவர்ஸ்ல எடுத்துட்டு வந்துட்டு சொல்லுது. ஆனா இவரோ நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும்னு சொல்றாரு. இதுவும் தலைத்தலை ஆடிட்டு உள்ள போகுது. ஆனா அந்த சூட்டையெல்லாம் அந்த எடுத்துட்டு வராம வேனைய ரிவர்ஸ்ல எடுத்துட்டு வருது. இவரு நிப்பாட்டு கதறாரு. ஆனா அது நிப்பாட்டல, வந்து ஒரு இதுல இடிச்சு நிப்பாட்டிடுது. வேணுக்கு எந்த சேதாரமும் இல்ல. இருந்தாலும் இவருக்கு சரியான காண்டு, நம்ம சொன்னது இது கேட்கலேன்னு. அதுவும் வேணு ஓடிட்டோம்னு சந்தோஷமா வருது. இவர் அதை கூப்பிட்டு வெயில் முன்னாடி இவரோட கைய காட்டுறாரு. யூவி ரேடியேஷனால அப்படியே தோலெல்லாம் வேக ஆரம்பிக்குது. டக்குன்னு எடுத்துக்கிறாரு. இதே மாதிரிதான் மனித தோலோ நாய் தோலோ எதையுமே பாகுபாடு காட்டாது இந்த யூவி ரேடியேஷன். இந்த யூவி ரேடியேஷன் கிட்ட இருந்து நாயை வளர்க்கறதுக்காக மட்டும்தான் உன்னை உருவாக்குனி. உன் வேலையை மட்டும் தான் நீ செய்யணும். எனக்கு எந்த ஒரு ஃப்ரெண்டும் தேவையில்லை. நீ நேத்து பிறந்தவங்கிறத மறந்துடாத. நீ வளர வேண்டிய நேரம் இது. நான் சொல்றத நீ கேட்கலனா உன்னை உடைச்சு போட்டுருவீங்கன்னு சொல்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு போயிறாரு. இதை கேட்டோன்னே இதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. வேன்ல போகும்போது கூட வேனோட லாஸ்ட்ல போய் படுத்துக்கிறது, இவர் கூட பேசாம. அப்ப ஃபின்ச் ஒரு இடத்துல வேனை நிப்பாட்டி வச்சு இதுதான் சரியான நேரம்னு சொல்றாரு. அதுவும் அப்படியே குழந்தை மாதிரி ஒன்னும் தெரியாத அப்ராணி மாதிரி எதுக்கு அப்படின்னு கேக்குது. எதுக்குன்னா இப்ப ஃபின்ச் அந்த ரோபோட்டுக்கு டிரைவ் பண்றது எப்படின்னு கத்து கொடுக்க போறாரு. அதுவும் டிரைவர் சீட்ல உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா வண்டியை மூவ் பண்ண ஆரம்பிக்குது. நாயெல்லாம் பதுங்குது. ஜெஃப் ஆரம்பத்துல அலப்பி எழுப்பி ஓட்டினாலும் போக போக செம்மையா ஓட்ட ஆரம்பிக்குது. ப்ரொஃபஷனலா ஓட்ட ஆரம்பிக்குது. ஒரு வழியா ஜெஃப்க்கு டிரைவ் பண்ண தெரிஞ்சிருச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் வர்றாங்க. நைட் ஆயிடுது. ஒரு இடத்துல வேனை போட்டு வெளியே வந்து குளிர் காயிறாங்க. அப்ப ஜெஃப் கேக்குது, நம்ம பகல்ல போனா தானே யூவி ரேடியேஷன்லாம் இருக்கு, நைட்ல ஏன் போக கூடாது, நைட்ல தான் உங்களால நார்மலா வெளியில வர முடியுதுன்னு கேக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு நான் எதுக்காக போகாம இருக்கேன்னா நைட் நேரத்துல மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கும், அதனால நமக்கு ரொம்ப ஆபத்துன்னு சொல்றாரு. ஆனா இதுக்குதான் ஒண்ணுமே தெரியாது இல்லையா, எதுக்காக மக்களை நம்ப கூடாது, மக்கள்னால நமக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு கேக்குது. ஃபின்ச்சும் கண்மூடித்தனமா யாரையும் நம்ப கூடாது, நம்புனா அது நமக்கே பேராபத்தா முடிஞ்சிடும், நீயே அப்படி யாரையும் நம்பாத, உன்னை அது கொன்றும்னு சொல்றாரு. ஜெஃப் என்ன எதுக்கு மறுபடியும் திட்டிகிட்டே இருக்கீங்கன்னு சோகமாயிருது. அப்பதான் இதுக்கு புரியுற மாதிரி அவர் சொல்றாரு, இத பாரு எல்லாருக்குமே அவங்களால சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும், அது ரொம்ப எமோஷனலாவும் இருக்கும், நீங்க அதை எப்ப எப்படி கையாளுறீங்கிறத பொறுத்துதான் நீங்க யாருங்கிறத அது வரையறுக்கும்னு சொல்றாரு. இது மாதிரி ஒரு சூழ்நிலை நீ விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் உனக்கு வந்தே தீரும்னு சொல்றாரு. அதோட இங்க குளிரா இருக்கு, வா உள்ள போலாம்னு கூப்பிடாரு. ஜெஃப் நீங்க வேணா உள்ள போங்க, நான் சத்த நேரம் இங்கே இருந்துட்டு வரேன்னு சொல்லுது. இவரும் போய் உள்ள தூங்கிறாரு. அப்படியே அன்னைக்கு விடிய அது வெளியவே உட்காந்துருக்கு. விடிஞ்சோன்னா அவரோட இரும சவுண்டும் நாய் குலைக்கிற சவுண்டும் கேக்குது. ஜெஃப் வேகமா உள்ள ஓடி வந்து பாக்குது. இவருக்கு என்னாச்சுன்னா மறுபடியும் உடம்பு சரியில்லை, ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு. காய்ச்சல் கொதிச்சிட்டு இருக்கு. ஜெஃப் நான் என்ன பண்ணட்டும்னு கேக்குது. இவர் அழிஞ்சு போன உலகத்துல டாக்டரை கூப்பிடுன்னு நக்கலா சொல்லி சிரிக்கிறாரு. இருந்தாலும் ஜெஃப் அதெல்லாம் பொருட்படுத்தாம அதோடைய மூளையில என்ன டேட்டா இருக்கோ அதை அனலைஸ் பண்ணி பாக்குது. அப்ப அதுக்கு இப்படி காய்ச்சல் இருந்தா துணியை நினைச்சு இவரோட நெத்தியில வைக்கலாம்னு தோணுது. அதை செய்து அதோட அவரை பின்னாடி ரெஸ்ட் எடுக்க விட்டு மறுபடியும் இது டிரைவ் பண்ண ஆரம்பிக்குது. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வராங்க. ஒரு சிட்டியே வருது. அப்ப ஜெஃப்க்கு ஒரு ஸ்டோர் கண்ணில் படுது. அதனால அங்க போய் ஃபுட் எடுத்துட்டு வரலாம்னு டிவியை கூட்டிட்டு கிளம்புது.
போய் 2 பேரும் ஃபுட்டை தேடிட்டு இருக்காங்க. அப்ப ஃபின்ச் தலைக்கு பக்கத்துல வச்சிருக்க சிஸ்டம் யூவி ரேடியேஷன் 144 டிகிரி இருக்கு, பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லி அலர்ட் காட்டுது. அப்பதான் தூக்கத்துல இருந்த ஃபின்ச் எந்திரிக்கிறாரு. ஜெஃப கூப்பிட்டு பாக்குறாரு, அவங்கள காணோம். உடனே ஜன்னல் வழியா திறந்து பாக்குறாரு. இவங்க இருக்குது ஒரு சிட்டினா ஆட்கள் அதிகமா இருப்பாங்க, இவங்களுக்கு ஆபத்தும் அதிகம். என்ன பண்றதுன்னு தெரியல, இவனால சுத்தமா முடியல. இருந்தாலும் யூவி ரேடியேஷன் சூட்டை எடுத்து போட்டுக்கிட்டு அவங்கள காப்பாத்துறதுக்காக அந்த ஸ்டோருக்குள்ள போதுறாரு. ஜெஃபும் ஒரு லாக்கருக்குள்ள நிறைய ஃபுட் இருக்கதை கண்டுபிடிக்குது. இங்க டிவியும் ஒரு இடத்துல ஃபுட் இருக்கதை கண்டுபிடிக்குது. அதை எடுக்க முயற்சி பண்ணுது. ஆனா அது ஒரு டிராப். டிவி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எடுக்க போறோம்னு அந்த டிராப்ல மாட்டி உடஞ்சு போயிருது. ஃபின்ச் வந்து பார்க்கும்போது அது உடஞ்சு போய் கிடக்குது. ரொம்ப கஷ்டப்படுறாரு மனுஷன். ஐம் சாரின்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணி விட்டுறாரு. இங்க வந்து பார்த்தா ஜெஃப் நிறைய ஃபுட்டை எடுத்துக்கிட்டு ஒரு கோட்லாம் போட்டு தெரியுது. ஃபின்ச் கிட்ட இந்த கோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு ரொம்ப நார்மலா கேக்குது. அவரு இங்க வா வான்னு ரொம்ப பதட்டத்தோட கூப்பிடுறாரு. என்னாச்சு டிவி எங்கன்னு கேக்குது. ஒரு நாள் டிவி செத்து போயிட்டான் வான்னு அதை மட்டும் கூட்டிட்டு போறாரு. வெளியே ஓடி வரும்போது ஜெஃப் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த ஃபுட் எல்லாம் செதறுது. இருந்தாலும் கொஞ்சத்தை மட்டும் கொண்டுகிட்டு அந்த வேன்ல வந்து ஏறுது. அப்படியே வேக வேகமா அங்க இருந்து டிரைவ் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பின்னாடி யாரோ காரை ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபின்ச் தான் வேனை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஜெஃப் கிட்ட வேனை விட்டுட்டு நாயை கொண்டு போய் சேஃபா ஒளி வைக்கிறாரு. இப்பெல்லாம் பார்த்தா அவருக்கு அதிகமான இதய துடிப்பு இருக்கு. இருந்தாலும் கன் எடுத்து புல்லட் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம்னு சொல்றாரு. இந்த ஜெஃப்னாலதான் டிவியே அழிஞ்சு போச்சு, நம்மளே ஆபத்தான சூழ்நிலையில இருக்கோம்னு அதையும் திட்டுறாரு. அப்படியே ரொம்ப தூரமா டிரைவ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. இருட்டு ஆயிருது. அப்ப பார்த்தா இவங்களுக்கு பின்னாடி ஸ்டார்ட் பண்ண அந்த காரு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்கு. ஃபின்ச் அதை நோட் பண்ணிடுறாரு. ஜெஃப் டக்குனு இவங்களோட ஹெட்லைட் ஆஃப் பண்ணிட்டு ஓட்ட சொல்றாரு. அதுவும் எனக்கு பிரச்சனை இல்ல, நான் ஓட்டிடுவேன்னு சொல்லிட்டு ஓட்டுது. இப்படி இவங்க போயிட்டே இருந்தா நிச்சயமா அவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதனால என்ன மாதிரி பண்ணி ஆரம்பிச்சு யோசிக்கிறாரு ஃபின்ச். அதனால டக்குனு பக்கத்துல இருக்க ஆஃப் ரோடிங்ல வேனை திருப்புறாரு. இவங்க வந்த ரோட்ல பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜுக்கு கீழே கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டுன்னு சொல்றாரு. அதுவும் வேகமா போய் அந்த பிரிட்ஜுக்குள்ள வண்டியை நிப்பாட்ட போறோம்னு வண்டிக்கு மேல இருக்க சோலார் பேனல் இடிச்சிருது. அந்த பிரிட்ஜோட ஹைட் கொஞ்சம் சின்னதா இருந்திருக்கு. இவங்களோட வேனோட ஹைட் சரியா தான் இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த சோலார் பேனல் இருந்ததுனால ஹைட் பத்தல. சோலார் பேனல் இடிஞ்சு நொறுங்கிருது. அதுக்கு மேல வண்டி உள்ள போக மாட்டேங்குது. நிப்பாட்டி வச்சுட்டு ஃபின்ச் போய் வேகமா அந்த காரை பாக்குறாரு. அந்த கார் வந்துகிட்டு இருக்கு. உடனே ஜெஃப் இவர் சொல்லி அடங்காம வெளியே போய் அந்த வேனை அப்படியே பாலத்துக்குள்ள தள்ளுது. மிச்சம் மீதி இருந்த சோலார் பேனல் தவிடு பொடியா நொறுங்கி போயிருது. ஆனா ஒரு வழியா பாலத்துக்கு கீழே அந்த வண்டியை கொண்டு வந்து சேர்த்துருது. எல்லாரும் உயிரை கையில பிடிச்சிட்டு அந்த வேணுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த கார் கரெக்டா அவங்க பாலத்துக்கு மேலே நிக்குது. இருந்தாலும் இவங்களை அவங்க பார்க்கல, திரும்ப போயிடறாங்க. அவங்க போய் கொஞ்ச நேரம் சென்று வெளியே எந்திரிச்சு வராங்க. நம்ம ஃபின்ச்சும் ஜெஃப்பும். ஃபின்ச் வந்து இந்த சோலார் பேனல் உடஞ்சு போனதுனால ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த ஜெஃப்னால ஏகப்பட்ட பிரச்சனை ஃபின்ச்சுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த ஜெஃப்புக்கு நம்மனாலதான் இவ்வளவு பிரச்சனை ஃபின்ச்சுக்கு வருதுங்கிறத புரிஞ்சுக்கவே முடியல. அதே சமயம் ஜெஃப் சொல்லியும் குத்தம் இல்ல, ஏன்னா அதுக்கு அனுபவம் பத்தல. ஃபின்ச்சுக்கிட்டையும் ஒரு மிஷின் மனுஷனுக்கு எந்த தீங்கு செய்யக்கூடாதுன்னு என்கிட்ட கட்டளை இருக்கு, ஆனா மனுஷன் மட்டும் மனுஷனுக்கு தீங்கு செய்யலாமான்னு கேக்குது. செம்ம காண்டு ஃபின்ச்சுக்கு வாய மூடுன்னு கத்துறாரு. அதே நேரம் மழை வர போது இடி விழுகுது. ஃபின்ச் வேணுக்குள்ள போயிறாரு. அது சோகத்துல வெளியவே நிக்குது. கொஞ்ச நேரத்துல அதுவும் உள்ள வந்துடுது. மறுபடியும் ஃபின்ச் கிட்ட நம்ம அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜுக்கு போவோம்னு நம்புறேன், ஏன்னா நான் உங்களை நம்புறேன்னு சொல்லுது. அதுக்கு அந்த பிரிட்ஜுக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க. ஃபின்ச்சும் வருத்தம் கலந்த சிரிப்போட நான் உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன்னு கூப்பிடுறாரு. முன்னாடி ஒரு காலத்துல இந்த ஓசோன் படலம்லாம் அழிஞ்சு யூவி ரேடியேஷன்லாம் மனிதர்களை பாதிச்சுட்டு இருந்த நேரம். அப்பெல்லாம் ஃபுட்டுக்கு தட்டுப்பாடுலாம் ஏற்பட்டுருச்சு. இவரு சாப்பாட்டுக்காக ஒரு ஸ்டோருக்குள்ள போய் பூந்திருக்காரு. ஒரு நூடுல்ஸ் பாக்கெட் கிடைச்சிருக்கு. அதை எடுத்து வச்சிட்டு இருந்திருக்காரு. அப்ப அங்க சவுண்ட் கேட்டிருக்கு. யாருன்னு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு. அவளுக்கு 9 வயசுக்கு மேல இருந்திருக்காது. அவளுடைய கார்ல தேவையான சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு காருக்கு போயிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல இவரையும் பாத்துறா. அவ துப்பாக்கி வச்சிருக்கா. இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவ இவரை சுட்டு கொண்டுட்டு நூடுல்ஸ் பாக்கெட்டை ஆட்டே போடுற மாதிரி தெரியுது. அதனால இவர் ஒளிஞ்சுக்கிறாரு. ஆனா அந்த சின்ன பொண்ணு இவரை ஒன்னும் பண்ணல. அந்த சின்ன பொண்ணோட அம்மாவும் அங்கதான் இருந்திருக்காங்க. அவங்களுடைய கார்ல ஏற போறதுக்கு முன்னாடி இன்னொரு கார் அங்க வந்திருக்கு. அந்த கார்ல இந்த டிரைவர் இவங்களை பார்த்ததும் கீழே இறங்கிருக்கான். இவங்க வேணாம்னு கெஞ்சிருக்காங்க, கதறி இருக்காங்க. என்னன்னு பார்த்தா புதுசா வந்த டிரைவர் இவங்களை துப்பாக்கி வச்சு மிரட்டி இருக்கான். இவங்க என்னதான் கெஞ்சினாலும் கதறினாலும் சாப்பாட்டுக்காக அவங்கள சுட்டு கொன்னுட்டு அவங்களோட சாப்பாட்டை எடுத்துட்டு போயிருக்கான். அவன் போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் செத்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு இவர் போயிருக்காரு. அங்க இளஞ்சிவப்பு நேரத்துல ஒரு பேக் கிடந்திருக்கு. அந்த பேக்குள்ள கணுகிற சவுண்ட் கேட்டிருக்கு. என்னன்னு திறந்து பார்த்தா அதுக்குள்ள இந்த நாய் இருந்திருக்கு. அந்த நாய் தாங்க இப்ப அவர் வளர்த்துக்கிட்டு இருக்குது. அந்த நாயை வளர்க்க தான் இந்த ஜெஃபையே உருவாக்கி இருக்காரு. அந்த சம்பவம் இவரை ரொம்பவுமே பாதிச்சிருச்சு. இந்த சம்பவத்தை கேட்டோன்னே ஜெஃபோட மனசும் உருகிடுது. அப்படியே எப்பவும் போல ஃபின்ச் பின்னாடி போய் படுத்துக்கிறாரு. ஜெஃப் தொடர்ந்து டிரைவ் பண்ண ஆரம்பிக்குது. சான் பிரான்சிஸ்கோ இவங்க பார்க்க போற அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜுக்கு இன்னும் 480 மைல் தான் இருக்கு. ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்க. அதனாலேயே ஜெஃபுக்கு குசி ஆயிடுது. அந்த பாலத்தோட இமேஜையும் எடுத்து பாக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டர் வேற யாருமே இல்ல, ஃபின்ச் அப்பா தான் எழுதியிருக்காரு. ஆனா ஃபின்ச் ஜெஃப் கிட்ட சொல்லும்போது என்னுடைய அங்கிள் கொடுத்தாருன்னு சொல்லியிருப்பாரு. ஜெஃப் அப்பாவான்னு அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதோட மத்த இமேஜையும் எடுத்து பின்னாடி ஏதாவது எழுதிருக்கான்னு செக் பண்ணி பாக்குது. எதுவுமே இல்ல. இப்படி செக் பண்ணி பார்த்துட்டு வரும்போது ஒரு பாப்பாத்தி பட்டர்ஃபிளை வந்து இவங்களோட வேன்ல ஆக்சிடென்ட் ஆகி சாகுது. அதை
அதை பார்த்த ஜெஃபுக்கு ஆச்சரியமாயிருது. டக்குன்னு அப்படியே வேலை நிப்பாட்டிடுது. ஃபின்ச்சையும் உடனே இங்க வாங்கன்னு கூப்பிடுது. என்னன்னு இவரும் போய் பாக்குறாரு. ஒரு பாப்பாத்தை அடிபட்டு செத்துருக்கத பார்த்து இவருக்கே ஆச்சரியமா இருக்கு. வெளியே வந்து கையை நீட்டி பாக்குறாரு. யூவி ரேடியேஷன் எதுவுமே பாதிக்கல. சிஸ்டத்தை செக் பண்ணி பார்த்தா யூவி ரேடியேஷனே இல்ல. அப்படியே வெளியே இறங்கி வராரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் இவர் மேல சூரிய வெளிச்சம் படுது. அப்படியே ரசிக்கிறாரு மனுஷன். அப்படியே அங்கெல்லாம் பார்த்தா பச்சை பச்சைன்னு செடியெல்லாம் முளைச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் தூரம் போய் பாக்குறாரு. பூலாம் பூத்திருக்கு. ஒரு பட்டர்ஃபிளை அங்க கல்லுல உட்காந்துருக்கு. அது அப்படியே பறந்து வந்து இவரோட கையில உட்காருது. அதுவும் இப்பதான் மனுஷனை பார்க்கும் போல இருக்கு. இத பார்த்தோன்னே இவருக்கு செம்ம சந்தோஷம். அப்படியே வேன்ல கொஞ்சம் தூரம் போறாங்க. நிறைய செடி கொடிகள் பூத்திருக்கு. அப்படியே ஒரு இடத்துல வேனை நிப்பாட்டிட்டு ஃபின்ச் அவருடைய காஸ்ட்லியான கோட் சூட் எடுத்து மாட்டுறாரு. தொப்பியெல்லாம் வச்சு பாக்குறாரு. அப்படியே வெளியே கொடைய வச்சு அழகான வியூ முன்னாடி உட்காந்து நிம்மதியான ஒரு சாப்பாடு சாப்பிடுறாரு. அப்ப ஜெஃப் நைட் கனவு கண்டதா சொல்லுது. அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜ்ல இவங்க 3 பேரும் நின்று அந்த பாலத்தை ரசிச்ச மாதிரி. ஃபின்ச்சுக்கு அதை கேட்டோன்னே இன்னும் சந்தோஷம். நான் உன்னை மிஸ்ஸின்னு சொல்லிருக்க கூடாது, உனக்கு கனவெல்லாம் வருதான்னு கேக்குறாரு. அதோட இன்னும் உன்னை நான் 5-6 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாரு. அப்ப ஜெஃப் வரும்போது அந்த லெட்டரை பார்த்துச்சுல, அத ஃபின்ச் கிட்ட கேக்குது. என்ன இந்த லெட்டர்ல உங்க அப்பா நீ எழுதிருக்கு அப்படின்னு. ஃபின்ச் நீ எதையும் விட மாட்ட, சரி சொல்றேன் அப்படின்னு அதோடைய பேக் ஸ்டோரியை சொல்றாரு. இவங்க அப்பா அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்க அம்மா விட்டுட்டு போயிருக்காரு. அவர் மிலிட்டரியில வேலை பார்க்கிற ஒரு இன்ஜினியர். குறிப்பா அவர் நிறைய பாலங்கள்லாம் கட்டுறவரு. ஃபின்ச்சுக்கும் 15வது பிறநாள் வந்திருக்கு. அப்பதான் அந்த போஸ்ட் கார்டு இவருக்கு வந்திருக்கு. அதோட ஃபின்ச்சும் ஒரு நாள் நம்ம அப்பாவை போய் பார்க்க போகும்போது இந்த காஸ்ட்லி சூட்டை போட்டு போலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனா அவங்க அப்பாவை இவர் இது வரைக்கும் பார்க்கல. அதோட இவர் உலகத்தை கூட ரொம்ப சுத்தி பார்க்கலாங்க. ஒரே ஒரு தடவை மட்டும் நியூயார்க்கு போயிருக்காராம். அப்புறம் இன்னொரு ஊருக்கு போயிருக்காராம். அவ்வளவுதான் சொல்றாரு. அப்ப அந்த ஜெஃப் மறுபடியும் சரி மத்த போஸ்ட் கார்டுல இல்ல எந்த லெட்டருமே இல்ல, அதை யார் அனுப்புனது உங்களுக்குன்னு கேக்குது. ஃபின்ச்சும் அதை யாருமே அனுப்பல, நானா வாங்கி வச்சுக்கிட்டேன் என்னுடைய பக்கெட் லிஸ்டுக்காக அப்படின்னு சொல்றாரு. அதோட அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜை பார்த்து அதோட அழகை ரசிங்க, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஜெஃப் ஃபின்ச் கிட்ட நீங்க கோல்டன் கேட் பிரிட்ஜை இதுக்கு முன்னாடி பாத்துறீங்களான்னு கேக்குது. இவர் இல்லைன்னு சொல்றாரு. இவரோட லட்சியமே கோல்டன் கேட் பிரிட்ஜை எப்படியாவது பார்க்கணுங்கிறதாங்க. ஆனா இவரு இதுவரைக்கும் அதை பார்க்கலன்னு சொல்றாரு. எனக்கு கிடைச்ச நேரத்தை நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா பயன்படுத்தி இருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறதா சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஜெஃப் வாங்க இப்பவே போகலாம், இப்ப போனா 18 மணி நேரம் தான் ஆகும்னு சொல்லுது. ஆனா ஃபின்ச் இத பாரு ஜெஃப், நான் செத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறேன்னு சொல்றாரு. அதனால இந்த நாயை வந்து ஜெஃபோட பழக வைக்கணும், ஜெஃப நம்ப வைக்கணும். அதுக்காக இவர் எப்பவும் போல விளையாடுற பாலை தூக்கி போட்டு நாய்கிட்ட விளையாடுறாரு. இவர் ஒரு தடவை பாலை தூக்கி போட்டோன்னா நாய் பால் இவர்கிட்ட எடுத்துட்டு வருது. அதே மாதிரி ஜெஃபையும் நாய்கிட்ட அந்த பாலை காட்டி தூக்கி போட சொல்றாரு. ஜெஃபும் தூக்கி போடுது. ஆனா நாய் பாலை எடுத்துக்கிட்டு அந்த ஜெஃப நம்பாதனால ஃபின்ச் கிட்டே கொண்டு வருது. இவர் மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்து சொல்றாரு. இருந்தாலும் அந்த நாய் இவர்கிட்ட தான் தூக்கிட்டு வருது. இவர் மறுபடியும் ஜெஃப் கிட்ட அந்த பாலை கொடுக்குறாரு. அப்ப இவருக்கு இரும நிக்காம வருது. ரத்தம் வந்து அவருடைய காஸ்ட்லி கோட் சூட்ல எடுத்துறாரு. இவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டே ஜெஃப் அவரை வேணுக்கு தூக்கிட்டு வருது. அவர் நான் என்ன காரியம் பண்ணிட்டேன், என்னுடைய காஸ்ட்லி சூட்லயே நானே ரத்த வாந்தி எடுத்துட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. வேணுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜெஃப் லாஸ்டா ஒரு தடவை கட்டி பிடிக்கிறாரு. ஜெஃப் ரொம்ப ஃபீல் பண்ணுது. அப்படி இருந்து வேணுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜெஃபையும் இந்த உலகத்தையும் ஒரு ஏக்கத்தோட பாக்குறாரு. நம்ம இந்த உலகத்தை விட்டு போக போறோமே அப்படிங்கிற மாதிரி. உள்ள போய் தொப்பியா கழட்டி வச்சுட்டு அவரோட சூட்டை கழட்டி வச்சுட்டு அவரோட பெட்ல படுக்கிறாரு. அவர் பக்கத்திலேயே என்னதான் பத்தி விட்டாலும் அந்த நாயும் போய் படுக்குது. ஜெஃபுக்கு மட்டும் மனசே தாங்கல. அவரை வேணுக்குள்ள போட்டு வெளியே வந்து உட்காந்துருது. ஃபின்ச் அந்த நாயை தடவி விட்டபடியே அப்படியே செத்து போயிறாரு. அந்த நாயும் அப்படியே அழுகிற விதமா கணிக்கிட்டே இருக்கு. வெளியே உட்காந்துருக்க ஜெஃபுக்கு புரிஞ்சிருச்சு தலைவன் செத்துட்டாருன்னு. அப்படியே அவருடைய பாடியை வெள்ளை துணியில சுத்தி அவருடைய பெட்ல படுக்க வச்சு அவருடைய ஹெல்மெட்டையும் பக்கத்துல வச்சு தீயப்பத்தை சுட்டி எரிக்குது. அந்த பாடி எரியும் போது ஜெஃபும் நாயும் ரொம்ப வருத்தத்தோட பாக்குறாங்க. அப்படியே அடுத்த நாள் வருது. ஃபின்ச் இல்லாதனால ஜெஃபுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கு. அப்பதான் ஃபின்ச் என்ன பண்ணாருன்னு யோசிச்சு பாக்குது. அவர் நாய்க்கு முதல்ல சாப்பாடு வைப்பாரு. அதனால இதுவும் நாய்க்கு சாப்பாடு வைக்குது. நாயை நல்லா பாத்துக்கிறது. நாயும் கொஞ்சம் கொஞ்சமா இதை நம்ப ஆரம்பிக்குது. அப்படியே இவங்க தொடர்ந்து அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜுக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த பிரிட்ஜையும் போய் சேர்ந்துறாங்க. அங்க இன்னும் இவங்கள மாதிரி நிறைய பேரு இமேஜ் அந்த பாலத்துல ஒட்டி வச்சிருக்காங்க. அந்த பாலத்துக்கு பக்கத்திலேயே ஃபின்ச்சோட பேரை போட்டு லவ்டு பை குட்டியர் அண்ட் ஜெஃப்னு போட்டிருக்காங்க. இதுல குட்டியருங்கிறது அந்த நாயோட பேரு தாங்க. ஜெஃப் அவங்க வந்துட்டு போன ஞாபகார்த்தமா இவங்க 3 பேரோட இமேஜையும் அந்த பாலத்துல பின் பண்ணி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புது. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.